எண்ணித் துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மதுரன் இணைந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகளை எடுத்து வருவதற்காக இங்கே எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இரா மதுரன். வணக்கம் தனானா, அன்பர்களுக்கு முன்னேற வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இரா மதுரன், உள்ளூராட்சி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கின்ற இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சார பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஜேவிபியினருடைய பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழர் தாயகத்தில் தமிழர்களுடைய பிரச்சார பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன விதமான நிலவரம் என்றதை இப்பொழுது எங்களுடைய அவர்களுக்கு கூறுவீர்களா? உண்மையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு மிக ஒரு பெரிதான ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடியதாக அவதானிக்கப்படுகின்ற நேரத்திலே பிரச்சார நடவடிக்கைகள் என்பது ஒரு மந்த கதியில் இருப்பதைத்தான் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி மட்டும் அவர்கள் வடக்கு கிழக்கை குறிவைத்து, குறிப்பாக வடக்கு மாகாணத்தை குறிவைத்து பிரதமரும் ஜனாதிபதியும் பங்கேற்கின்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து வரும் நாட்களிலே ஏனைய அமைச்சர்களும் வடக்கை நோக்கி படையெடுத்து இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்துவதற்கான சூழல்கள் அவதானிக்கப்படுகின்றது. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஏற்கனவே நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினர் தமிழர் தாயகத்திலே தங்களுடைய ஆதரவு தளத்தை வலுப்படுத்துவதனூடாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்காக இந்த தேர்தலை அவர்கள் மிக ஒரு குறிவைத்த நிலையிலே இந்த தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் அதை நோக்கியதாக அவர்கள் ஒரு கடுமையான பரப்புரைகள், அந்த பரப்புரைகள் என்பது ஒரு தமிழ் மக்களை கவருகின்ற வகையிலே பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்ற ஒரு நிலைமைகளை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நீங்களும் பல சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள். தேசிய மக்கள் சக்தி பிரமுகர்கள் அனைவருமே தமிழ் மக்களுடைய மனங்களை தொடக்கூடிய வகையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்தவர்களாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்ததாக காட்டிக்கொள்வதனூடாக ஏதோ எங்களுடைய வழிகளை உணர்ந்தவர்கள் தாங்கள் தான், அதன் மூலமாக தங்களுக்கான ஆதரவை தாருங்கள், தாங்கள் அதற்குரிய தீர்வை தருவோம் என்ற வகையிலே ஒரு பொய்யான நம்பிக்கையை கட்டியெழுப்ப அவர்கள் முற்படுவது அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான ஒரு நடவடிக்கைகள் என்ற அடிப்படையில நாங்கள் பார்க்கின்ற போது எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லாமல் ஒருமனே எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலிலே நிபந்தனையற்ற ஆதரவை கோரினார்கள், பின்னர் பொது தேர்தலிலும் அதே விதமாக நிபந்தனையற்ற ஆதரவு, அதாவது நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் உங்களுக்கு இதை செய்வோம் என்று சொல்ல மாட்டோம், ஆனால் உங்களுக்கு இனமத பேதமற்ற ஒரு ஆட்சியை, நல்லாட்சியை தாங்கள் தருவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இப்போது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே சற்று ஒரு வித்தியாசமாக தமிழர்களுக்கு நாங்கள், அதாவது அரசியல் தீர்வு என்ற விதத்திலே அவர்கள் எதையுமே முன்வைக்காது, ஒரு வழக்கமாக இந்த ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இந்த காணி விடுவிப்பு போன்ற விடயங்களை மட்டுமே அவர்கள் முன்னிலைப்படுத்தி பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே அவர்கள்
ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு அது உள்ளிட்ட முக்கியமான விடயங்களிலே ஒரு வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கோ இல்லை அதற்கான சாதகமான சமிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக தமிழ் மக்களை தங்கள் மீது ஒரு வாக்களிக்க வைப்பதற்காக எந்த நடவடிக்கையும் இல்லாமல் வறுமனே அந்த வருங்கையிலே முளம் போடுவதை போன்று நாடு அனுரவுடன் என்கின்ற அந்த கோஷத்தை முன்னிலைப்படுத்தியதாக அவர்கள் தமிழர்களை மீண்டும் ஒரு தடவை நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை நோக்கித்தான் அவர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலுமே களமிறங்கி அந்த பிரச்சார நடவடிக்கைகளை அதை நோக்கியதாக முன்னெடுத்து வருகின்றார்கள். ஏனைய தமிழ் கட்சிகளும் அவ்வளவு தூரம் ஒரு அந்த பிரச்சார நடவடிக்கையை ஒரு தீவிரப்படுத்தியதாக அவதானிக்க முடியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு கடமைக்கு அந்த தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜேவிபியினர் அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணியில் ஈடுபடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். கடந்த வாரம் கூட அனுரகுமார் திசாநாயக்கா தமிழர் தாயகத்தில் பிரச்சார பணியில் ஈடுபடும் பொழுது கைப்பற்றிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பார் என்ற செய்தியையும் கூட கூறியிருந்தார். நாங்கள் இது பேசியிருக்கிறோம். இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு தெளிவு கொடுப்பதற்காக என்ன காரணத்துக்காக ஜேவிபியினர் தமிழர் தாயகத்தை குறிவைத்து இந்த பிரச்சார பணியை ஈடுபடுகிறார்கள்? உள்ளூராட்சி சபையை கைப்பற்ற வேண்டும் என்ற அதனுடைய திட்டமும் எவ்வாறாக இருக்கிறது? உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வவுனியா கிளிநொச்சி மாவட்டங்களில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதாவது பொதுமக்களுடைய காணிகள் இராணுவத்தினர் வசம் இருந்தாலும் அது அந்த பொதுமக்களிடம் மீள கையளிக்கப்படும், அதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டிலே இராணுவம் இருக்கின்றதா, அவர் சொல்வதை இராணுவம் கேட்குமா என்பதை அவர் தன்னுடைய மனச்சாட்சியை கேட்டுதான் பார்க்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் எல்லாமே ஒரு பொய்யான வாக்குறுதிகள். இப்ப தையட்டி விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஒரு ஜேவிபியினுடைய அமைச்சரவை பேச்சாளரே ஒரு பகிரங்கமாக ஒரு தென்னிலங்கையில் இடம்பெற்ற அந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அந்த ஊடக சந்திப்பிலே அவர் புலம்புகின்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அதாவது தையிட்டி விவகாரத்திலே சுமூகமான ஒரு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. ஆனால் இராணுவம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பதாக அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே வெளிப்படையாகவே அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு இராணுவம் அதை குழப்புகின்ற வகையில்தான் அங்கே செயல்பட்டதாக அவர் அங்கே ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதை நாங்கள் மிக பல சந்தர்ப்பங்களை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்த இராணுவம் எவ்வாறு புறசக்திகளினால் கையாளப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதன் காரணமாக அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அதீத செல்வாக்கு மிக்க ஒரு தரப்பாக வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது, இப்படியான சில உணர்வுபூர்வமான விடயங்களை வைத்துக்கொண்டு அனுர அரசாங்கத்துக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை அதிகப்படுத்தி விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த புறசக்திகள் இவ்வாறு இராணுவத்தை கையில் எடுத்திருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த வகையிலே அவர் கிளிநொச்சி வவுனியாவிலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் 2009 மே 19க்கு பின்னராக இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டு திணைக்களங்களினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே போருக்கு பின்னரான காலப்பகுதியில் இராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட அத்தனை காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதை நீங்கள் தேர்தல் கால வாக்குறுதிகளாக கூறுவதற்கு பதிலாக அதை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் கூறுவதை போன்று இன மத மொழி பேதம் இல்லாமல் நாங்கள் சகலருக்கும் சமத்துவமான ஆட்சியை வழங்குவோம் என்று சொன்னால், இலங்கை தீவிலே ஒரு இன்றும் இராணுவத்தினர் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களினால் காணிகள் அபகரிக்கப்பட்டு இன்றும் அகதிகளாக வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய அந்த அவல வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே ஒரு முழுமையான விடுவிப்பை நீங்க சாத்தியப்படுத்த முடியுமா? இன்றும் கடந்த அரசாங்கமாக இருக்கட்டும், தற்போதைய இந்த அனுர அரசாங்கமாக இருக்கட்டும், அந்த அரசாங்கங்களே விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இன்னும் விடுவிக்கப்படாமல் இராணுவம் முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த கற்கோளம் படைமுகாம் விடுவிக்கப்பட்டதாக இந்த அரசாங்கம் காட்டிக் கொண்டாலும் இன்று வரை அங்கே இராணுவம் அந்த காணியை விடுவிக்காது தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றது. ஆக இப்படி தையிட்டியிலே இராணுவம் முரண்டு பிடிக்கின்றது, கற்கோளத்திலே முரண்டு பிடிக்கின்றது என்று வசாவுலான் அந்த வீதி அவர்கள் ஒரு திறந்து விட்டிருந்தாலும் அது ஒரு மிகுந்த இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் தான் அந்த வீதி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. ஆக இந்த போலித்தனமான இந்த விடயங்கள் எல்லாம் தேர்தல் குறுகிய அரசியல் லாபத்துக்காகத்தான் அவர்கள் இதை முன்னெடுக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது.
ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டியதை போன்று அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்பது அவர்கள் சர்வதேச ரீதியாக தங்களை புனையெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஏற்கனவே ஜெனீவா விவகாரம் என்பது ஒரு சற்று இறுக்கமான நிலைமையை நோக்கி நகரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே ஜெனீவா என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு நீதியை இல்லை தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு தீர்வுக்கான ஒரு உந்து சக்தியாக அது அல்லாமல் மேற்குலக நாடுகளுடைய ஆசாபாசங்களுக்கு ஏற்றவாறுதான் ஜெனீவாவினுடைய அந்த வெப்பமானி என்பது உச்சநிலை அடைவதும் இல்லை கீழ்நிலை அடைவதும் அதில் தான் தங்கி இருக்கின்றது. அவை தற்போதைய நிலைமையில இந்த புதிய அரசாங்கம் இன்னும் எந்த ஒரு பக்கம் சாயாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போது இந்தியா தான் தங்களுடைய ஒரு அந்த பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை இலங்கை தீவிலே இந்த அனுர அரசாங்கத்திலும் அவர்கள் தங்களுடைய ஒரு ஆதிக்கத்தை தொடரக்கூடிய பல ஆண்டுகளாக தவம் இருந்து இப்போது இந்த அனுர அரசாங்கத்தோடு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதன் ஊடாக ஒப்பீட்டளவில் இப்போது ஒரு வெளிப்படையாக இந்திய அரசு இலங்கையோடு தங்களுடைய ஒரு நெருக்கமான உறவை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையிலே அவ்வாறான ஒரு உறவில்லை. அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இப்போ ஜெனீவா மனித உரிமை பேரவையும் மேற்குலகத்தினுடைய ஒரு ஆடுகளமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இலங்கை ஆட்சியாளர்கள் மேற்குலகத்தினுடைய நலன்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற போது அங்கே ஜெனீவா வெப்பமானி என்பது எப்போதும் ஒரு உச்சநிலையை அடையும். அந்த தீர்மானங்கள் படுபயங்கரமான தீர்மானங்களாக பூச்சாண்டி காட்டப்படும். அதே போன்று இந்த வருகின்ற செப்டம்பர் தீர்மானம் கூட இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கனதியான ஒரு தீர்மானமாக வரக்கூடிய ஒரு நிலைமை அவதானிகளால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் சமன் செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இப்ப சர்வதேசமும் ஒரு மேலோட்டமாக ஒரு ஒரு ஏமாற்றுத்தனமான விடயங்களைத்தான் அவர்களும் விரும்புகின்றார்கள். நல்லாட்சி காலத்திலும் தமிழ் தரப்பை ஒரு ஆதரவாக வைத்துக்கொண்டு ஒரு போலித்தனமான சில சமிக்கைகளை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறியவர்கள் அதற்கு பதிலாக நாங்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டதுதான் இதை மேற்குலகம். அரசியல் கைதிகள் விடுதலை என்பது ஒரு முழுமையான விடுதலையாக அல்லாமல் அவர்கள் ஏற்கனவே ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருந்து சில மாதங்களிலே தன்னியல்பாக விடுதலை செய்யக்கூடிய நபர்களை முன்கூட்டியே சில மாதங்களிலே விடுவித்து விட்டு ஏதோ தாங்கள் அதை விடுவித்து விட்டோம் என்பதாக கணக்கு காட்டியதை கூட அவர்கள் ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அனுர அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளையும் அவர்கள் ஒரு முன்னேற்றகரமாக பார்க்கக்கூடிய இவர்கள் அதைத்தான் சொல்ல போகின்றார்கள். அதாவது தமிழ் மக்கள் ஒரு கட்டம் கட்டமாக இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவை இலங்கையிலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இன மத மொழி பேதம் இல்லாமல் இலங்கையில இருக்கிற சகல மக்களும் ஒரு நம்பிக்கை வைத்து ஆதரவளிக்கின்ற ஒரு கட்சியாக ஒரு அரசாங்கமாக எங்களுடைய அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். இந்த புற அழுத்தங்கள், இந்த வெளியக தலையீடுகள் என்பது அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாடை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த புற அழுத்தங்களை தவிர்த்து தங்களை சுயாதீனமாக தங்களுடைய மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக விஜிதகர தலைமையிலான குழுவினர் இந்த வருகின்ற செப்டம்பர் ஜெனீவா அரங்கத்திலே அவர்கள் அதை வெளிப்படுத்த காத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு இலக்கு தான் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. சர்வதேச ரீதியாக தமிழர்களுடைய விவகாரம் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற அழுத்தங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக தமிழ் மக்களுடைய வாக்குகளை அவர்கள் தங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக எதிர்பார்க்கின்றார்கள். இதன் காரணமாக தான் நாங்கள் மிக தெளிவாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசைகாட்டிக்கான வாக்கு என்பது தமிழர்களுடைய விடுதலை அரசியலுக்கான சாவு மணியாக அமைந்து விடும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். திசைகாட்டிக்கு நாங்கள் வாக்களிக்கின்ற போது அது தமிழர்கள் என்று ராஜபக்சேக்களுடைய அதே பாதையிலே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பயணித்து வருகின்றது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் 2 ஜெனீவா அமர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த ஜெனீவா அமர்வுகளிலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக, தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகத்தான் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றனர். அதாவது சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கமாகத்தான் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். இவர்கள் கூறுவதை போன்று இனமத மொழிபேதமற்ற ஒரு நியாயபூர்வமான ஒரு நீதியை வழங்கக்கூடிய வகையில பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வை வழங்குவதற்கான ஒரு நல்ல சமிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய அரசாங்கமாக அவர்கள் இருக்கவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய உச்ச நிலையில் நின்று கொண்டுதான் அவர்கள் பதவியேற்ற உடனேயே அங்கே
ஜெனீவாவில் தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற போது முற்றுமுழுதாக இலங்கை அதை நிராகரித்தது. சர்வதேச விசாரணை நிராகரித்தது. அந்த ஜெனீவா தீர்மானத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து தாங்கள் அதிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார்கள். அதற்கு பின்னர் அடுத்த அமர்விலும் அவ்வாறான நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆகவே எப்படி நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும்? சர்வதேச ரீதியாகத்தான் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வை காண முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எந்த அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க முடியும்? ஆகவே இது வெறுமனே ஒரு கண்ணை கட்டி ஒரு வித்தை காட்டி அழைத்து சென்று மோசடி செய்கின்ற வகையில் தான் இவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். திசை காட்டிக்கான வாக்கு என்பது நிபந்தனையற்ற முறையிலே நாங்கள், அதாவது தமிழர்களுக்கு விரோதமாக பயணித்து வருகின்ற இந்த அன்ரோமர் திசநாயக்க அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்களிக்கின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் அதை நியாயப்படுத்த முற்படுகின்ற போது மேலும் இது தீவிரமடையும். அவர்களுடைய தமிழர் விரோதமான நிலைப்பாடு என்பது நாங்கள் காணியை விடுவிப்பதாக சொல்லி ஏமாற்றினாலும் தமிழ் மக்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஜெனீவாவிலே அவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்தாலும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். இல்லை, தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக, அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமலே இப்படி நாங்கள் காலத்தை கடந்த நல்லாட்சி அரசாங்கம் 4.5 ஆண்டுகள் ஏமாற்றினார்கள். அதற்கு பின்னர் வந்த ரணில் அரசாங்கம் இந்த நான் 13 நிறைவேற்றுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாயாலை வடை சுட்டார். ஆனால் கடைசி வரை அவர் அதை நிறைவேற்றவே இல்லை. அதே போன்று அனுர அரசாங்கமும் அவர்கள் மக்கள் அது என்ன, நாங்கள் ஏமாற்றுவதை மக்கள் விரும்புகின்றார்கள், அங்கீகரிக்கின்றார்கள் என்பதாக அந்த ஏமாற்றுத்தனமான துரோகத்தனமான அரசாங்க நிலைப்பாடுகளே தொடர்வதற்கான அங்கீகாரமாக இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் அமைந்து விடும். ஆகவே நாங்கள் மிக தெளிவாக, என்றால் போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று இன்னும் நாங்கள் சில ஆண்டுகள் கால நீடிப்பை வழங்குவோமாக இருந்தால் அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு இந்த பிரச்சனையுடைய தீவிரம் எதுவுமே தெரியாது. ஆகவே திசை காட்டிக்கான வாக்கு என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் முதலில் தங்களுடைய அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே அவர்கள் தான் எங்களுக்கான நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆக அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான நியாயபூர்வமான விடயங்களை செய்யக்கூடிய ஒரு தரப்பாக அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தட்டும். இந்த 6 மாதங்களிலே அவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எங்களை நோக்கி வருகின்ற அந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய பிரமுகர்களிடத்தே நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக நிதானமாக இந்த விடயங்களிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், ஜேவிபியினர் மும்பரமான பிரச்சார பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை தமிழ் கட்சிகள் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கின்றார்கள்? அவ்வாறு உணர்ந்திருந்தால் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மையிலே ஒரு மாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேர்தலிலே ஏற்கனவே அந்த கடந்த பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் வழங்கிய அந்த சூடு, அவர்கள் வைத்த சூடு அவர்களை இப்போது திணற வைத்திருக்கின்றது. இப்ப இதன் காரணமாக அந்த தேசிய மக்கள் சக்தி இப்போது அந்த சுயேட்சை தரப்பாக பாராளுமன்றம் சென்ற மருத்துவர்களுடைய தரப்புடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் அது பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் ஊசியும் திசை காட்டியும் கணிசமான வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு தமிழர் தாயகத்திலே அவ்வாறான ஒரு தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு சிங்கள பேரினவாத கட்சி அதிக வாக்குகளை பெறுகின்ற நிலைமையோ, இல்லை ஒரு பைத்தியகாரத்தனமாக தமிழ் மக்களுடைய அரசியலை ஒரு ஒட்டுமொத்த உலகமே இகழக்கூடிய வகையிலே, இல்லை ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படுகின்ற அந்த ஒரு நபருடைய தரப்புக்கோ தமிழ் மக்கள் அதிகமான வாக்குகளை வழங்கிவிட்டால் இவர்களுடைய நிலைமை என்பது மிக மோசமாகிவிடும் என்ற விடயத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இப்போது அந்த சுயேட்சை தரப்பு இதிலே போட்டியிலே இல்லாத ஒரு நிலைமையிலே திசை காட்டி தான் ஒரு பிரதான தரப்பாக இருக்கின்றது. ஆகவே திசை காட்டிக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகின்றார்களே தவிர, அதாவது ஒரு தமிழ் கட்சிகளுக்கு எதிராக ஒரு பரப்புரைகளை மேற்கொள்கின்ற நிலைமையை அவதானிக்க முடியவில்லை. அதாவது ஒரு சக தமிழ் தரப்பு எதிர்த்து போட்டியிட்டாலும் இந்த அணுகுமுறை என்பது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள், யாராவது ஒரு தமிழ் தரப்புக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள், அந்த ஒரு மாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றனால் அந்த இது செப்டம்பர்லே பின்னர் நவம்பர் 14 மக்கள் வழங்கிய அந்த ஒரு அதிரடியான நிலைப்பாடு இவர்களை அவ்வாறான ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதை அவர்கள் முற்றுமுழுதாக உணர்ந்து அந்த சபைகளை வெற்றி பெற்று இப்ப அந்த மக்களிடையே அவ்வாறு கோரினாலும், நீங்கள் சிங்கள கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள், எங்களில் யாருக்கென்றாலும் வாக்களியுங்கள் என்று கேட்டாலும்
அதை வாக்குகளாக அறுவடை செய்து அதை நிலைப்படுத்துவதற்குரிய வியூகத்தோடு எந்த தரப்புகளுமே வேலை செய்ததாக தெரியவில்லை. உள்ளூராட்சி தேர்தல் என்பது அந்த களம் என்பது முற்றிலுமாக மாறுபட்டது. ஒரு வட்டாரத்திலே எல்லோருமே ஒரு குடும்ப ரீதியான பிணைப்போடு இருப்பவர்கள்லாம் என்னால் அந்த அந்த வட்டாரத்திலே ஒரு வட்டாரத்திலே அநேகமாக 1, 2 கிராம சேவர் பிரிவுகளை இல்லை 1, 2 அயல் ஊர்களை இணைக்கின்ற வகையில் தான் அந்த வட்டாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு சமூகம் சார்ந்தோ குடும்பம் சார்ந்துதான் அந்த வாக்காளர்கள் தீர்மானிக்கப்படுகின்றார்கள். ஆகவே அங்கு ஒரு வேட்பாளர் களமிறக்கப்படுகின்ற போது அந்த வாக்குகளை பெறுவதென்பது இப்ப ஒரு 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 குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே ஒரு கணிசமாக ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அவருடைய தாய், தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மைத்துனர் என்று சொல்லி சகோதர சகோதரி என்று சொல்லி ஒரு கணிசமான தரப்பினர் அந்த சூழலிலே வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே அந்த முதலில் அந்த வேட்பாளரை சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு 50-100 வாக்குகள் நிச்சயமாக அந்த வேட்பாளரை நோக்கி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னால் அவர்கள் எப்போதுமே தங்களுடைய குடும்ப உறவுகளோடு நெருக்கமான தொடர்புகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று ஏனைய கட்சியிலும் அவ்வாறுதான் அங்கு வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கும் அங்கே ஒரு குடும்ப ரீதியான பிணைப்பு இருக்கும். இப்ப இதை கடந்து ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கும். ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது நாங்கள் மிக தெளிவாக காத்திரமாக வியூகம் வகுத்து ஒவ்வொரு வாக்குகளாக திரட்டுவதற்குரிய கடுமையான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலை போன்று நாங்கள் பொதுவாக மேடைகளை போட்டு பேசிவிட்டு உணர்ச்சிகளை கிளப்பி விட்டால் அந்த சின்னத்துக்கு தங்களுக்கு வாக்கு வந்து விடும் என்கின்ற அடிப்படையில செயல்படக்கூடிய விடயம் அல்ல இது. உள்ளூராட்சி என்பது அந்த வட்டாரத்தில் எத்தனை வாக்குகள் இருக்கின்றது, அந்த அத்தனை வாக்குகளிலே இந்த சமூகம் சார்ந்த நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம், அவருடைய சமூகம் சார்ந்த எத்தனை வாக்குகள் இருக்கின்றது, எதிராக எத்தனை வாக்குகள் இருக்கின்றது. ஆகவே முதலிலே தங்களுடைய வேட்பாளர் சார்ந்த வாக்குகளை உறுதிப்படுத்தி கொண்டு எதிராக விழக்கூடியதாக கருதப்படக்கூடிய அந்த வாக்குகளை எவ்வாறு அதிலிருந்து ஒன்றொன்றாக திரட்டுவது, இல்லை ஒன்றொன்றாக அறுவடை செய்வதற்கு என்ன வியூகங்களை வகுக்க வேண்டும். ஒரு திசை காட்டிக்கோ இல்லை வேறு தரப்பினருக்கோ வாக்களிப்பதாக அடையாளப்படுத்தக்கூடிய வாக்குகளில் இருந்து எப்படி நாங்கள் வாக்குகளை கவர்வது என்பது மிக ஒரு நுணுக்கமாக திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டிய விடயங்கள். அப்படி எந்த ஒரு தரப்புமே வேலை செய்ததாக தெரியவில்லை. இவர்கள் எல்லோருமே ஒரு பொதுவாக ஒரு அச்சத்திலே இருக்கின்றார்கள். மக்கள் இந்த உள்ளூராட்சியிலும் தங்களை நிராகரித்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இவர்களுக்கு இருக்கின்றது. அதை கடந்து நாங்கள் மேற்குறிப்பிட்ட வகையிலே ஒரு வட்டாரத்தை வெற்றி பெற்று தங்களுடைய கட்சியை எல்லா கட்சிகளுமே இதற்கு விதிவிலக்கல்ல. தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் அத்தனையுமே இதுக்கு விதிவிலக்கல்ல. அவர்கள் பொதுவாக மேடை பேச்சுகளும் பத்திரிகை செய்திகளின் ஊடாக கடந்து செல்ல பார்க்கின்றார்கள். எந்த ஒரு தரப்பினருமே கிராம மட்டங்களில் இறங்கி தங்களுடைய வேட்பாளர்களுக்காக ஒரு கடுமையான பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை. அவர்கள் ஒரு பொதுவாக ஒவ்வொரு பிராந்தியத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே பொதுக்கூட்டங்களை போட்டு அங்கே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்ல பார்க்கின்றார்களே தவிர அங்கே வேட்பாளர்கள் தனித்தனியே தங்களுடைய ஆதரவாளர்களோடு வீடு வீடாக சென்று அவர்கள் வாக்கு திரட்டுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால் இதுதான் வழக்கமான நிலைமை. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே ஒரு சிங்கள தேசிய கட்சி ஒரு மாற்றம் என்று வந்திருக்கின்ற இந்த ஜேவிபிக்கு விழுகின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ் தேசிய அரசியலை படுகொலிக்கு தள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால் தங்களுடைய கட்சி என்று பாருங்கள், ஜனாதிபதி வருகின்றார், பிரதமர் வருகின்றார், அமைச்சர் வருகின்றார், முக்கியஸ்தர்கள் வருகின்றார்கள், வடக்கை அவர்கள் சல்லடை போடுகின்றார்கள். அதே போன்று எங்களுடைய தரப்பினர் ஒரு தீவிரமான ஒரு பரப்புரையை அந்த பரப்புரை நடவடிக்கை என்பது மக்களுடைய ஒரு மாற்றத்தை காட்ட வேண்டும். ஏதோ இவர்களுடைய அந்த ஒரு அசூரத்தனமான பரப்புரை நடவடிக்கை மூலமாக இவர்களுக்கு பின்னால் ஒரு ஆதரவலை இருப்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்தினால் ஒரு மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை செலுத்த முடியும். அப்படி எந்த ஒரு தரப்புகளும் கீழ்மட்டத்திலே இறங்கி அவர்கள் மேற்கொண்டதாக தெரியவில்லை. நாட்கள் போதாது என்று கூறிவிட முடியாது. ஒவ்வொரு கட்சியில இருக்கின்ற ஒரு முக்கிய பிரமுகர்கள் தங்களுக்குள் மாவட்டங்களை பிரதேசங்களை பிரித்து கொண்டு, ஏன்னால் இது ஒரு வட்டார தேர்தல் என்ற அடிப்படையில நீங்கள் ஒரு வட்டாரத்திலிருந்து அடுத்த வட்டாரத்துக்கு செல்வதற்கு ஒரு சில நிமிடங்கள் போதும். மற்றது பொதுக்கூட்டங்களை மனத்தியால கணக்கில் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வட்டாரத்திலே ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு தெருமுனை கூட்டங்கள்,
அங்கே ஒரு என்னால் அப்படித்தான் இருக்கும். ஒரு 400-500 வாக்காளர்கள் இருக்கிற இடத்திலே இவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு 50 பேர், 100 பேரோ 200 பேரை அழைத்து ஒரு கலந்துரையாடலை நடத்திவிட்டு அடுத்த 5வது நிமிடத்திலே அடுத்த வட்டாரத்துக்கு சென்று விட முடியும். ஆகவே அப்படியாக ஒரு நாளைக்கு ஒரு 10 இடங்களிலே இவ்வாறு பிரச்சார நடவடிக்கைகளை இவர்கள் திட்டமிடுவார்களாக இருந்தால் அந்த பகுதி முழுவதுமே அது ஒரு 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 அலையாக இருக்கும். ஆனால் அப்படி இவர்கள் குறிவைத்து எந்த பிரச்சார நடவடிக்கைகளையும் தமிழ் தேசிய கட்சிகள் இறங்கியதாக தெரியவில்லை. அது மிகுந்த ஏமாற்றமாக இருக்கின்றது என்றால் இவர்கள் அந்த ஒரு தேசிய கட்சியான ஜேவிபிக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் சென்று விடாமல் தடுப்பதற்கு, அதை தாங்கள் அறுவடை செய்வதற்கு எந்த விதத்திலுமே இவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல் திட்டங்களை முன்னெடுக்காது, கடந்த காலத்தை போன்று தங்களுடைய சின்னங்களுக்கு இல்லை தங்களுடைய நிலைப்பாட்டிலே தாங்கள் எடுத்த நிலைப்பாடு சரி, ஆகவே மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு தான் ஆணை வழங்குவார்கள், தங்களுக்கு வாக்கு வழங்குவார்கள் என்ற ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் அவர்கள் இருப்பதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரச்சார பணிகள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது எந்த கட்சியும் பெரிய அளவில் பிரச்சார பணியில் ஈடுபடவில்லை என்று நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் பொது தேர்தலினூடாக கட்சிகள் பாடம் கற்றிருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது இந்த நிலையில் மக்கள் யாருக்கு, தமிழ் கட்சிகளில் யாருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே நீங்கள் கேட்டதை போன்று மக்கள் ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலை தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. கட்சிகள் அவ்வாறு செயல்பட்டாலும், ஆனால் ஒரு ஒப்பீட்டளவிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்கள் தங்களுடைய வழக்கமான அந்த துடக்கு பார்க்கின்ற அணுகுமுறையை கைவிட்டு ஒரு கணிசமான சில தரப்பினரை அவர்கள் இணைத்து கொண்டு ஒரு கூட்டணியாக இந்த தேர்தலை முகம் கொடுப்பதை ஒரு ஆரோக்கியமான நகர்வாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். தமிழ் மக்களும் அவ்வாறுதான் நோக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இப்ப இதுவரை காலம் இந்த 15 ஆண்டு காலத்திலே தவறவிட்ட ஒரு அணுகுமுறையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது அவர்கள் காலத்தின் தேவை உணர்ந்து அந்த மக்களுடைய மனதறிந்து அவர்கள் எடுத்ததினால் இந்த தேர்தலையும் இவர்கள் வளமை போன்று மக்களுக்கு விரோதமாக இவர்கள் அணுகுவார்களாக இருந்தால், அடுத்த தேர்தலிலே இந்த கிடைத்த அந்த ஒற்றை ஆசனத்தை கூட தக்க வைக்க முடியாது என்கின்ற விடயத்தை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இப்ப இதன் காரணமாக வேறு வழி இல்லாமல், அதாவது வாழ்வா சாவா என்கின்ற ஒரு நிலைமையை தமிழ் மக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் பிழை இல்லை என்றால், அந்த வாழ்வா சாவா என்கின்ற நிலையில் தன்னும் ஒரு தமிழர் தேசத்தினுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அவர்களுடைய அரசியல் முடிவுகள் அமைந்திருப்பதை நாங்கள் மனதார வரவேற்க வேண்டும். இப்போ குறிப்பாக தமிழ் தேசிய கட்சி, எம்.கே. சிவாஜிலிங்கம், ஸ்ரீகாந்த தரப்பினருடைய தமிழ் தேசிய கட்சி, ஐங்கரநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போன்று அருந்தோபாலன் அவர்கள் உள்ளிட்ட தரப்பினரை இணைத்து கொண்டு அவர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார்கள். அது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு வெகுவாக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை உணரக்கூடியதாக இருக்கின்றது என்றால், இப்ப இருப்பதிலே அவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு தரப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டிடிஎன்ஏ கூட ஒரு 5 கட்சிகள் இணைந்து அவர்கள் இந்த தேர்தலை முகம் கொடுத்தாலும் அவர்கள் சந்திரகுமாரை இணைத்துக் கொண்டது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகின்றது. அதாவது டக்ளஸ் சிவானந்தாவையும் அதிலே இணைப்பதற்கு அவர்கள் தயார் என்று அறிவித்த விடயங்கள் எல்லாம் அப்போது இப்ப இவர்கள் சந்திரகுமாரை முனைத்து வைத்துக் கொண்டு டக்ளஸ் சிவானந்தாவை முளைக்கின்ற மனதோடு இருப்பவர்கள் எப்படி நாங்கள் எங்களுடைய மக்களுடைய நீதியை கோரப்போகின்றோம் என்று வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுக்காக டிடிஎன்ஏ துணை நிற்குமாக இருந்தால், அந்த டக்ளஸ் சிவானந்தா தலைமையிலான அந்த ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்டு காணாமல் போன தரப்பினரை எவ்வாறு இவர்கள் திருப்திப்படுத்த போகின்றார்கள்? அதாவது கடத்தினவனையும் கொலை செய்தவனையும் கூட வைத்துக் கொண்டு தங்களுடைய கூட்டணியிலே, இல்லை அவனையும் நாங்கள் கூட்டணியில வைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எப்படி நாங்கள் அந்த மக்களுடைய வேதனைகளையும் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காணப்போகின்றோம்? அப்ப இது ஒரு இரட்டை நிலைப்பாடு அல்லவா? இது மக்களால் வெகுவாக உணரப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்கள் தங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த வேட்பாளர்கள் கடந்த தேர்தலிலே தங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்து தங்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்தாலும் இந்த சில விடயங்களினால் அந்த அவர்களுக்கு வாக்களிப்பதிலே சில ஒரு அரசியல் தெளிவு பெற்ற மக்களிடையே ஒரு பின்னடைவு இருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது டிடிஎன்ஏ சார்பாக அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளர் களத்தில் இருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியான விடயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சில தரப்பினரால்
அதற்காகத்தன்னும் அவர்களுடைய சின்னத்துக்கு வாக்களித்து அவர்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைத்து விடக் கூடாது என்பதிலே இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அப்படி நாங்கள் பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியையும் ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை, டிடிஎன்ஏயும் அவ்வாறாக இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே அவர்களுடைய அந்த அணி ஒரு வகுவான ஒரு ஆதரவை பெற்றிருக்கக்கூடியதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கணிசமான சபைகளையும் அவர்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக, குறிப்பாக ஒரு வடமராட்சியிலே பருத்தித்துறை நகர சபை இப்ப உண்மையிலே கடந்த தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில அவர்களுடைய பலம் என்பது ஒரு தனி நபர்களினால்தான் சில வெற்றிகளை பெறக்கூடியதாக இருந்ததே தவிர அந்த வீட்டுக்கான ஆதரவு என்பது இந்த கட்டரும்பு ஆன கதையாகத்தான் அது மாறி இருக்கின்றது. இப்படியான நிலைமையிலே இந்த உள்ளூராட்சியிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டணியாக செயல்படுகின்றது. அவர்கள் பகிரங்கமாகவே அதற்கான ஒரு ஆணையை கோருகின்றார்கள். அதாவது இந்த தேர்தலிலே வழங்குகின்ற வாக்குகள் என்பது தமிழ் தேசிய அரசியலை எதிர்வரும் காலத்திலே ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையாக இருக்கும். ஆகவே சைக்கிள் சின்னத்துக்கு இந்த ஆணையை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலேயும் மக்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் அவர்கள் ஓரளவு, அதாவது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு இருப்பவர்களிடையே தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவைக்கான ஒரு ஆதரவு இருப்பதை நாங்கள் ஓரளவு வெளிப்படையாக உணரக்கூடியதாக இருக்கின்ற பெரும்பாலானவர்களுடைய கருத்துக்களும் அவ்வாறான் இருக்கின்றது. குறைந்தபட்சம் இவர்கள் ஒரு அரசியலை கடந்து, என்னால் என்று பார்த்தீர்களானால் சிவாயிலிங்கம் தரப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக மோசமாக எதிர்பிரச்சாரங்களை, கருத்துக்களை, விமர்சனங்களை கூறி வந்தார்கள். அதே போன்று ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் இணைத்து வைத்திருந்த ஐங்கரநேசன் அவர்கள் வடக்கு மாகாண சபையில இருந்து கொண்டு அவர்கள் அந்த அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே ஊழல் விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்த விடயத்தை வைத்துக் கொண்டு ஒரு கணிசமான காலம் வரை அதற்கு எதிராக கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்று காலத்தின் தேவை அறிந்து எல்லா தரப்புகளையும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஒரு கணிசமான தரப்புகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் இணைந்திருக்கின்ற அந்த விடயம் மக்களிடையே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த மாற்றத்தை மக்கள் ஓரளவு உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். இந்த தேர்தலிலே, இந்த மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு கணிசமாக ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு மகத்தான நிலை அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலை பார்த்தால் கிட்டத்தட்ட 88 உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை அவர்கள் வடக்கு கிழக்கிலே பெற்றிருந்தார்கள். குறிப்பாக வடக்கிலே அவர்களுடைய ஒரு தவறான அணுகுமுறை காரணமாக சபைகளில் ஆட்சி அமைக்கின்ற சந்தர்ப்பத்தை அவர்கள் நழுவ விட்டார்கள். அதாவது பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை போன்ற இடங்களிலே ஒரு பெரும்பான்மையாக இவர்கள் ஆசனங்களை கைப்பற்றி இருந்தாலும், வட்டாரங்களை கைப்பற்றி இருந்தாலும் சில தரப்புகளோடு இணைந்தாவது இவர்கள் ஆட்சி அமைத்திருக்கலாம் என்று சொன்னால் இவர்களாக விட்டதன் காரணமாகத்தான் ஏனைய தரப்போடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்கின்ற நிலைமை இருந்தது. அதை இவர்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த முறையும் அந்த மக்களிடையே சில விடயத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் கடைசி தேர்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு. அவர்கள் ஒருவேளை இந்த தேர்தலிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் ஒரு தொங்கு சபை வந்தால் சில தரப்பினரோடு இணைந்து கொண்டு ஆட்சி அமைக்காது கடந்த காலத்தை போன்று இவர்கள் வீணடிப்பார்களாக இருந்தால் இனிமேல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பக்கம் தலை வைத்து படுப்பதில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் மக்கள், அதாவது ஒரு எடுத்திருப்பதை நாங்கள் நேரடியாளர்களோடு கதைக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட தீவிர ஆதரவாளர்களே அவ்வாறு கருத்துக்களை கூறுவதை அவதானிக்கூடியதாக இருந்தது. இதுதான் அவர்களுக்கான கடைசி சந்தர்ப்பம். இது ஒரு பெரும்பான்மையோடு இல்லாவிட்டாலும் எப்படியாவது ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி எடுத்து, இது பாராளுமன்றமோ இல்லை வேறு தேர்தலோ கிடையாது, இது உள்ளூராட்சி, இது இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான, பலப்படுத்துவதற்கான தேர்தல். ஆக இதிலே நாங்கள் வேற்றுமைகளை கடந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமைத்துவத்திலே வேறு தரப்பினர் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய தரப்பினர் இருக்கின்றார்கள். ஒரு அரசியல் ரீதியாக சிலருடைய ஆதரவை பெற முடியாவிட்டாலும் ஒரு சுயேட்சைகள் உள்ளிட்ட தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு பாதகம் இல்லாத தரப்பினரோடு இணைந்து கொண்டு இந்த உள்ளூராட்சிக்கான ஆட்சியை பொறுப்படுத்தி அந்த பிரதேசத்தை வளர்ச்சி நிலையை நோக்கி கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முயற்சி செய்தால் அது அவர்களுக்கான ஒரு நல்லெண்ண நிலைப்பாடாக இருக்கும் என்பதை மக்கள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தீவிர ஆதரவாளர்களே அப்படி ஒரு முடிவை வெறுத்து விட்டார்கள்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமிழ் மக்கள் மிக அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே சங்கு சின்னத்தை ஆதரித்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது கூட ஒரு முரட்டுத்தனமாக நின்று கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு கணிசமான சில தரப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கின்ற ஒரு சில மேல்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களும் சேர்ந்து தாங்கள் எடுத்த முடிவை தாங்கள் மாற்றிவிடக் கூடாது, தாங்கள் அது தங்களுக்கு அது கௌரவ தோல்வியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக எடுத்த முடிவிலே அவர்கள் கடைசி வரை உறுதியாக நின்று கொண்டு தமிழ் மக்களை பிள்ளையாக வழிநடத்த முற்பட்டார்கள். இறுதியாக என்ன நடந்தது? தேர்தல் முடிந்து மறுநாள் வாக்குகள் எண்ணப்பட்ட போது சங்கு சின்னத்துக்கு கிடைத்த அத்தனை வாக்குகளும் தமிழ் தேசியத்துக்கான அங்கீகாரமாகத்தான் அதை நாங்கள் பார்க்க முடியும், அது தமிழர்களுடைய ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த வெளிப்பாடு என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே ஏன் நீங்கள் அதற்கு முன்னர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள்? உங்களுடைய கட்சி, உங்களுடைய செயல்பாட்டாளர்கள், உங்களுடைய ஆதரவாளர்கள் என கணிசமானவர்கள் அந்த முடிவை எடுக்க சொல்லி அறிவித்த போதும் ஏன் அந்த முடிவு எடுக்க முடியாமல் போனது? அவர்களுடைய கௌரவ பிரச்சனை. அதை எல்லாம் மெல்ல மெல்ல அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த ஒரு முரட்டுத்தனமான நிலைப்பாடுகள் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்களை அவர்களை கைவிட்டு விலகுகின்ற ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற. ஆகவே இந்த தேர்தல் இதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், இந்த வாழ்வா சாவா என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த தவறை இந்த மே 6ஆம் தேதிக்கு பின்னரும் விடமாட்டார்கள் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எப்படியேனும் அவர்கள் ஆட்சி அமைத்து ஒரு அந்த பிரதேசத்திலே அந்த உள்ளாட்சிக்கு கீழாக ஒரு 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 நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழங்குமாக இருந்தால் அது தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் மக்களுக்கும். என்றால் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். இந்த இப்போது இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்திக்கோ இல்லை வேறு எந்த தரப்பினருக்கோ நாங்கள் வாக்குகளை வழங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒப்பீட்டளவிலே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இதுவரை காலமும் ஒதுக்கிய தரப்பினரை இணைத்து கொண்டு அவர்கள் இந்த தேர்தலை களமிறங்கி இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு அங்கீகாரமாக தமிழ் மக்கள் சைக்கிள் சின்னத்துக்கான ஆதரவை வழங்குகின்ற போது மேலும் அந்த நிலைப்பாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தக்க வைக்க முடியும். இதற்குத்தான் இந்த அங்கீகாரம் கிடைத்தது. ஆகவே இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் தவறுவோமாக இருந்தால் மீண்டும் தமிழ் மக்கள் தங்களுக்கான படிப்பினையை கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அந்த வெற்றியினூடாக நாங்கள் பதிவு செய்ய முடியும். ஆகவே இது ஒன்று, மக்கள் ஓரளவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பக்கம் சாய தலைப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு மறுபலமாக பார்க்கின்ற போது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு சிந்தித்து நாங்கள் முடிவெடுப்பவர்களாக இருந்தால் அதனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தமிழ் தேசிய பேரவை சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் வழங்குகின்ற போதுதான் நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே இதை மக்கள் கருத்தில் கொண்டு இந்த மே 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு மாற்றத்துக்கான ஒரு வலுவான ஒரு தொடக்கமாக நாங்கள் அந்த எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே என்னுடைய ஒரு அவதானிப்பாக பதிவு செய்ய முடியும். தமிழ் தேசியம் என்று வந்தால் சொந்த விடயமாக, தனிப்பட்ட ஒரு விடயமாக, விவகாரமாக அவர்கள் பார்க்காமல் கௌரவம் பார்ப்பதெல்லாம் அது தேவையில்லாத ஒரு விடயம். அந்த மண், அந்த மக்கள், அந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சுவீட்சத்தோடு வாழ்வதற்கான நிலைமைகளை ஏற்படுத்துவதற்கு விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லை. பிழை என்று தெரிந்தால் அதை திருத்துவதுதான் சரியாக பார்க்கப்படும் என்றதை அரசியலை கடந்தும் கூட இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக இவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமதரன். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.